அண்ணா இந்த கண்டு பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்ண்ணா? பல்லு போட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகும். இப்போ விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறீங்களா? விவசாயத்துக்கு தான். எந்த ஊருக்குண்ணா? நாங்கள் மதுரை மாவட்டம் மேலூர். மேலூருக்கு வாங்கிட்டு போறீங்களா? அங்கே சந்தையை விட்டு இங்கே வந்தீங்களா? என்னய்யா? மேலூர் சந்தையை விட்டு இங்கே வந்தீங்களா? இந்த கண்டு வராது. அப்படியா? கண்டு வராது, அதனால காங்கேயம் கண்டு வராது, அங்கே வராது. சரி சரி. இது எவ்வளோண்ணா சொன்னாங்க ஜோடி? இது வந்து 75 சொன்னாங்க. 75,000. ஆமாம். நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சீங்கண்ணா? 70 ரூபாய்க்கு. 70,000 ஜோடி. ஆமாம். சரி. எத்தனை வருஷம் உழைக்கணும் அவங்ககிட்ட? எங்ககிட்ட நாங்கள் 4 பல்லு எழுதி வச்சுருப்போம். 4 பல்லு எழுதி வச்சுருப்போம். 2 வருஷம் 2.5 வருஷம் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு கொடுக்க முடியாது, அதனால் விற்றுருவோம். என்ன? அவ்வளோதான் நம்மளுக்கு நம்ம உழவுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து 2 கண்டை வாங்கிக்கிறோம். ஓ சரி. இதை ஒரு நல்ல ரேட்டுக்கு போயிடும். கொடுத்துட்டு அடுத்தால திருப்பி இங்கே வந்து வாங்கிடுவீங்களா? இந்த மாதிரி எத்தனை தடவை வாங்கியிருக்கீங்க? அப்படி நாங்கள் எங்கள் அப்பா உள்ள காலத்துலேருந்து முன்னாடி இருந்து நாங்கள் வாங்கி பரம்பரை தொழில். மாடு வச்சு விவசாயம் பார்க்கணும். மாடு வச்சு ஏர் ஓட்டி விவசாயம். ஓ சரி. அதுதான் உங்களுக்கு லாபம். ஆமாம். சரி. லாபம் என்ன, நம்ம விவசாயத்துக்காண்டி கண்டிப்பாக மாடு வேணும். சரி. எப்பவும் கையில் மாடு வச்சிருப்பியா? மாடு, நாட்டு மாடு வீட்டில் நிற்கிது. சரி. பால் நாட்டு மாட்டு பால் வேணுன்றதுக்காக நாட்டு மாடு இருக்குது, கண்டு இருக்குது. இது வந்து உழவுக்காக. சரி. அவர் ஜெய்கேடிக்காரு கையில் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாருங்க. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி 2 கண்டு வாங்கிட்டு போனேன். அது 50 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு போனேன். 50 ரூபா லாபம் கிடைச்சி. 2 வருஷம் உழைப்பும் லாபம், உழைப்பும் சாணமும் நம்மளுக்கு மிச்சம். சரி. தினசரி உணவு கொடுக்கணும். உணவு கொடுக்கணும். அந்த 50,000 ரூபா அதுக்கு சரியாக போயிடும். உழைப்பு தான் லாபம். நம்மகிட்ட மாடுன்னு நிற்கணும். அதுக்காக உழவுக்கும் வேணும், மாடு நம்ம வீட்டில் நிற்கணும். அதுக்காக. சரி. காலைல வந்த உடனே காலை பார்த்து வாங்கிக்கல, எப்படி அமைஞ்சதுண்ணா? மணி ஒரு 5 மணிக்கெல்லாம் வாங்கிட்டேன். 5 மணிக்கு. சரிண்ணா. விவசாயத்துக்கு இது வண்டி மாடா உழவு மாடா? உழவு மாடு. 2 பல்லு 4 பல்லு. 2 பல்லு 4 பல்லு. ஜோடி எவ்வளோன்னு சொன்னாங்க? 1.40 சொன்னாங்க. 1,40,000. நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சியா? 1.15 முடிச்சிருக்கேன். 1,15,000. அப்போ உங்களுக்கு லாபம் தானே? லாபம் தான். கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருக்குறாங்க. போன வாரம் அதிகமான விலை, இந்த வாரம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு அனுசரிச்சு. சரி. என்ன எத்தனை வருஷம் உழைக்கணும் அவங்ககிட்ட? 10 வருஷம் உழைக்கும். 10 வருஷம் உழைக்கும். எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? மேல்மருவத்தூர். சரி. இன்னும் ஒரு ஜோடி தான் வாங்கி, இன்னும் ஒரு ஜோடி வாங்க வேண்டியது. பார்த்துட்டு இருக்கியா? காலை வந்துக்கிட்டு இருக்கு. காலை வந்து. சரி. இதுவரை காலை எதுவும் செட் ஆகல. வர காலைகளை பார்த்து வாங்கி காலை நல்லா இருக்குல்ல? காலை நல்லா. 1.15 உங்களுக்கு லாபம். லாபம் தான். ஆமாம்.
அது வந்து என்கிட்ட மாட ரெவண்டு பல்லு நீங்க தான் வாங்கி குடிச்சீங்களா? ஆமா ஆமா. எப்படின்னா ரேட்டு குறைய உங்ககிட்ட கிடைச்சிது? அவர் 1.40 1.45 சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நாங்க 1.5 1.10 1.5 1.25 போய் முடியுது. 1,25,000 போய் முடியுது. சரி. மேல்மருவத்தூர் போகுது. மேல்மருவத்தூர் போகுது. தம்பி போட்டோம். என்ன வேலை சரிக்கா. இந்த காலை பல்லு எத்தனை? பல்லு வந்து 2 நவால் பல்லுண்ணா. நவால் பல்லு. இது வண்டி மாட்டா உழவு மாட்டாங்க? வண்டிக்கு ஓட்டிக்கலாம், உழவுக்கு ஓட்டிக்கலாம், ரேஸுக்கு ஓட்டிக்கலாம், எல்லாத்துக்கும் ஓட்டிக்கலாம். ரேஸுக்கும் ஓடும்? ரேஸுக்கு ஓட்டின மாதிரி தான். 3ஐயும் பழக்கி வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் பழக்கிருக்கேன். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? நம்ம புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம். ஜோடி எவ்வளோண்ணே சொல்றீங்க? 2.5 சொல்லுதுண்ணா. 2,50,000. ரேஸ் காலனால அந்த ரேட்டா? எல்லாத்துக்கும் ஓட்டிக்கலாம். எவ்வளோ வந்தா கொடுப்பீங்கண்ணா? ஃபைனலாக வந்தால் ஒரு 10 ரூபா முன்னே பின்னாச்சு கொடுக்குறாங்க. சரி. நீங்கள் வியாபாரியா? நம்ம வந்து ரெண்டுமே தான், வியாபாரியும் சரி விவசாயம் சரி ரெண்டுமே. சரி. உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை சொல்லுங்கள். 70 94 14 604 4. இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி கனெக்ட் பண்ணி வேறு என்னெல்லாம் வச்சுருக்கு? நம்ம வீட்டில் ஒரு 10 ஜோடி வீட்டில் இருக்குண்ணா. அப்படியா? ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது, புடவை மாடு இருக்குது. புதுக்கோட்டை வந்தால் வாங்கி புதுக்கோட்டை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணால் வாங்கிக்கலாம். அதுக்கே அவன் நிக்கிறானு சொல்ல முடியாது. அதான் கணக்காக வாங்கல இது இல்லவா விடு அருமத்தனா வண்டி வாடகை இருக்கு கணக்கு. நான் பேசிக்கிறேன். நீ வா. நீ இதுக்கப்புறம் மல்லு கட்டாத. இதுக்கப்புறம் மல்லு கட்டாதவா. ரெண்டு மாடு கட்டா தம்பி
மாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் கூட கூட எல்லாம் வாங்கல ஆமா வலுமுறையான இந்த நல்ல மாடுப்பா ஆயிருச்சு அதெல்லாம் இதெல்லாம் தட்டையெல்லாம் பெருசு கிடையாது தட்டையெல்லாம் பெருசு கிடையாது எனக்கு ஆயிருச்சு ஆமா தட்டையெல்லாம் பெருசு கிடையாது நீ சொல்லு சும்மா இதுக்கு கஷ்டப்படாது மனசே வேணுமா வேணாமா இல்ல மாட்ட பிடிச்சி வேணும்னு நினைச்சா மாட்ட பிடிச்சிக்கிறேன் அதுல பிடிச்சிக்குருவா மனசே வேணும் நினைச்சு நம்ம மாடு கட்டிடுவோம் போன ஆரம்பத்தன போட்டுக்கிட்டு இழுக்காத மல்லு கட்டாத ஆரம்பத்தன நான் உனக்காண்டி அந்த ஓடு ஆரம்பத்தன சும்மா சொல்லு ஆரம்பத்தன சொல்லு கட்டாதானே சொல்லு இந்த வியாபாரத்தை போட்டுக்கிட்டு இது பண்ணி போன மாட்டுக்கு நாலு மூட்டை அழுத்த மண்ணை ஆட்டி அவரக்கா இருக்காங்க கொடுங்க அதெல்லாம் நிக்காது வியாபாரம் நிக்காது மாடுங்களே இருந்துச்சு அன்னைக்கு அங்கே நல்லா வந்துட்டியா ஆமா ஆமா விலைய குறைச்சிட்டு அண்ணா இது பல்லு எத்தினா பல்லு சேர்ந்துருச்சுண்ணே சரி இது வண்டி மாடா உழவு மாட்டாண்ணா வண்டி மாடுதான் வண்டி மாடு காலை பெரிய காளையா இருக்கு எவ்வளவுக்கு முடிச்சு கொடுத்தியா அது கொடுத்தாச்சு 150 கொடுத்துட்டேன் 1,50,000 எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறாங்கண்ணா தஞ்சாவூர் போகுது தஞ்சாவூர் அது ரேட்டு பரவாயில்லையாண்ணா நமக்கு நட்டம் தம்பி தம்பி அதனால கொடுத்துட்டு விருப்பத்தை கொடுத்தாச்சு மாடு விருப்பத்தை கொடுத்தாச்சு வாரம் கொடுப்பேன் அதனால கொடுத்தேன் நல்ல மாடுக்கு மொத்தத்துல நீங்க வியாபாரி ஆமா ஆமா ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு 73 21 30 இந்த மாதிரி பெரிய காலை வேணா அவங்ககிட்ட வாங்கலாம் வாங்கலாம் சரி மண்ணாத்துல விட போட்டு துவைச்சு போடுவாங்க. அழகருக்கு ஒரு கடை கேள்வி அது வேற அடிச்சுக்கிட்டு நீ என்னன்னா ஆமா இல்லைங்க அண்ணா அதையும் விடுங்க நீங்க அந்த பழமையை பேசுறது வேண்டாம் என்ன பேசுறீங்க அண்ணோ மாடு இது கேள்வி எத்தனை கேட்டாலும் பயம் கிடையாது நம்மளும் அனுப்பிச்சு இல்லைங்க வேண்டாம் வித்தியாசம் அக்கா முக்கியம் எல்லாம் சொல்ல மாட்டோம் இல்லைங்க அக்கா முக்கியம் சொல்ல மாட்டோம் இல்லைங்க எனக்கு மாட்டை தரணுங்க என்ன பேச்சு பேர் பழவீங்க அதனால எனக்கு
தலைவரா அனுசரித்து செய்யலாம். தீராதுங்க தலைவரே. போட்டு ஒரே சும்மா வேலை கிடையாது. வீட்டுக்குள்ளேயே கட்டி வைக்கலாமுங்க. அதாவது வந்து 10 லட்சம் ரூபாய் முதல்ல வச்சிருந்தீங்கன்னா தெரியாது. இது 2 வச்சிருந்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி முதல் கட்டி போட்டிருந்ததுன்னா அப்படி இருக்கு. இது என்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க 1000க்கு 100 சேர்ந்துதான் ஆகும் வழியா 1100 தான் ஆகும் வழியா 900 ஆகாது. ஒரு செப்புல ஒரு செப்பு. ஆமா உரைச்சு அடிப்பான். சுட்டுலி எல்லாம் இல்லைன்னா பணத்துல ஒருபாடு வித்தியாசம் இருக்குதுண்ணா. ஒரே போட்டு இல்லைங்க மாமா விடு விடு போட்டு எல்லாருக்கே விலைண்ணா நீங்கள் வந்துட்டுமே அதனால 10,000 செலவு 10,000. அதுக்கெல்லாம் இல்லைங்க ஐயா. யார் எங்களுக்கு தர்றேன் யூடியூப்ல காரியம் இல்லைங்கண்ணா. நடக்கிற அண்ணா கேள்வி நீங்க எத்தனை கேட்டாலும் பயம் கிடையாதுங்க அண்ணா. இல்லைங்க நீங்களும் ஒரு எண்ணம் நம்மளுக்கு சங்கடமா இருக்கு. அவர் கேட்கிற மாதிரி நம்ம கேட்கிறோம். அண்ணா நான் தான் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேங்க, அது அவர் அத்தனை தான் கேட்டாருங்க. நான் ஓப்பனா தான் சொன்னாச்சுங்க. அதனால அவர் நிலவரம் தெரியாம கொடுக்கறேண்ணா. ஓ மாட்டை கட்டாதீங்கண்ணா. யாருன்னு மாடு கட்ட ஒரே நிமிஷம். ஆமா என்னத்துக்கு கொஞ்சம் இருங்க மாட்டை பிடிச்சிட்டு வரேன். ஒரு நிமிஷம் மாட்டை எதுக்கு நான் மாட்டை கட்டுறேன். உனக்கு என்ன வரைக்கும் செய்யறேன். இந்த ஆடி மணிக்கு மாடு விற்கணும். அதை பத்தி பேச்சு இல்லை. அண்ணா இல்லைங்க தக்கி முக்கி அப்படியே கீழ இருந்து மண்டி போட்டு வர்றாங்க. பழனிக்கு இருந்து நடந்து போனா போல பாத யாத்திரையா வண்டி போட்டு போறாங்க. அவங்க கேட்டாங்கன்னா நான் சொல்லி சொல்றேன். ஆமா அவங்க மதிப்பு எப்படி ஒரே குடிச்சிட்டு போங்க. இது உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நான் அப்படியெல்லாம் கேள்வி போய்க்குவேன். அது கம்மியா இருக்கட்டு. அவர் நின்னா இன்னும் போறாரு மலைச்சா அங்க போய் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. 10,000 ஆகுதுல்ல. கல்யாணம் கேட்டா மாமச்சானுக்கு ஆக்கி போட்டுதான் ஆகணும். நீங்க என்னமோ செலவுன்னா யாருக்கு செலவு இல்லாம வருதுங்க. நம்மளுக்கு என்ன செலவு இல்லாம போலீஸ்காரர் இப்படி நீட்னா 100 கொடுத்தா 100 கொடுத்தா ஆகணும். நீங்க என்னமோ பேசுறீங்க எடுத்துக்கிட்டே கிடக்குறீங்க. நேர்கனவே அனுசரிச்சு பேசுறாங்க. முதல் போட்டு தெரியும். நீ என்ன அப்புறம் நூற்றுக்குள்ளேயே கொண்டு போய் கட்ட வைக்க சமையல் இல்லைங்க கேட்குறாங்க. நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் சொல்றேனுங்க. சொல்லிருங்க சும்மா பெய்யுங்க. அவரும் எனக்கு கும்பிட்டு கொடுத்து போறக்கு என்னன்னா தங்கம்மா நம்மளுக்கு ஒரே ஐயா நான் உங்களை தப்பு சொல்லலைங்க. குடிக்கூடாது குடிக்காம நீ என்னமோ இவ்வளவு இது பண்ற புரியுமா?
ஐயோ அதெல்லாம் இல்லைங்க சாமி கடவுளே இல்லை தூக்கி போட்டான் இல்லை சாமி தூக்கி போட்டான் என்கிட்ட பாட்டை மகராசனை பாருங்க சாமி மகராசன் நீங்க நம்ம கிட்ட பார்க்கவே வேண்டாம்னா பணத்துல தான் போங்க ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் ரூபா முதல்ல இந்த விலை காலை எத்தனை பல்லுண்ணா? பல்லு ரெண்டு நவால் பல்லு. நவால் பல்லு. வண்டி மாட்டா உழவு மாட்டாண்ணா? ரெண்டு வண்டி மாடு, காங்கேயத்து மாடு. காங்கேயத்து மாடு. காலை நல்லா இருக்குண்ணா. இந்த சந்தைக்கிலே எதிரி இல்லை, அதுதான் மாடு. 1,60,000. வாங்குறவங்களுக்கு லாபமா? வாங்குறது மெட்ராஸுக்கார வாங்கி ஒரு மாடு ஒரு நேரம் 2-2.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கணும். சரி. 2 லட்சத்துக்கு கீழே இல்லை மாடு. அந்த மாடு சந்தைக்கில் எதிரி இல்லை, அந்த மாட்டுக்கு அடித்த மாடும் இல்லை. இன்னைக்கு எத்தனை காலை இது வரைக்கும்? அது ஒரு 8 காலை கொடுத்துருக்கு. 8 காலை. நீங்கள் மணப்பாறை வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 99 43 15 14 01. இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம். எப்போ ஒரு கண்டு மாடை 1 ரூபாயிலிருந்து 80 ரூபாயிலிருந்து வாங்கலாம்.